அண்மைச் செய்தி. சாத்தான்குளம் வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பை வாசித்து வருகிறார் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் இரட்டை கொலை சம்பவத்தில் தற்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பை வாசித்து வருகிறார் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தற்பொழுது தீர்ப்பினை வாசித்து வருகிறார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செல்வராஜ். சாத்தான்குளம் வழக்கில் தற்பொழுது நீதிபதி தீர்ப்பை வாசித்து வருகிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா சிகாமணி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் உள்ள வணிகரான தந்தை ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகிய இருவரும் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி அவர்கள் நேரடியாக அவர்கள் காவல்துறை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து அவர்கள் இருவரும் மிக கடுமையாக தாக்கி உயிரிழந்துள்ளார்கள். இவர்கள் இருவரும் நேரடியாக கோவில்பட்டில் உள்ள கிளைச்சிறையில் அடைத்த போது அங்கு 2 பேருக்கும் உடல்நலக் குறைவின் காரணமாக அங்கு உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அடுத்த 2 பேரும் உயிரிழந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கொலை வழக்காக சிபிஐ வழக்கு பதிவு செய்து மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகளாக இந்த வழக்கு என்பது விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் குற்றவாளியாக ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ், தலைமை காவலர்கள் முருகன், தாமத்துறை, காவலர் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயிலுமுத்து ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை உள்ள மத்திய சிறைச்சாலையில் 5 ஆண்டுகளாக அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த கொலை வழக்கில் 9 காவலர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவதாக கடந்த 23ஆம் தேதி மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு வாசித்தார். குற்றவாளிகளுக்கான 9 பேருக்கும் தண்டனை அளிப்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 5 ஆண்டுகளாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் என தண்டனை விவரங்களை மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தற்போது அவர்களுக்கான தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த சாத்தான்குளத்தில் தந்தை மகன் ஆகிய 2 பேரும் கொலை வழக்கில் தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்பட உள்ளது. தற்போது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் காவல்துறையினரும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சற்று முன் அவர்கள் நீதிமன்றத்திற்கு முன்பாக அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். அந்த தண்டனை விவரங்கள் என்பது தொடர்பாக அந்த முத்துக்குமரன் தற்போது வாசித்துக் கொண்டு வருகிறார். இது நாடு முழுவதும் தற்போது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக உள்ளது. ஏனென்றால் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் ஆகிய 2 பேரும் கொலை வழக்கில் தற்போது என்ன தீர்ப்பு வழங்க போகிறார் நீதிபதி என்பதை தான் தமிழகம் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் தற்போது இந்த வழக்கை சம்பந்தமாக தங்களுடைய பொதுமக்கள் மற்றும் அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். மரண தண்டனை விதிப்பதை தவிர வேறு வழி இல்லை எனவும் நீதிமன்றத்தில் கருதுகிறாவும் நீதிபதிகள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். ஏனென்றால் ஒரே வீட்டில் தந்தை மகன் ஆகிய 2 பேரும் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை அவர் குடும்பத்தில் ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த கட்டத்தில் அவர்கள் பொருளாதாரத்தில் கூட பின்தங்கிய நிலையாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்காக வாழ முடியாத வழியாகவும் இருந்த நிலையில்தான் தற்போது இந்த தீர்ப்பு என்பது தற்போது வாசிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. மரண தண்டனை விதிப்பது தவிர வேறு வழி இல்லை எனவும் நீதிபதி தற்போது அவர்கள் தங்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதையும் நாம் நேரடியாகவே பார்க்கிறோம். சாத்தான்குளத்தை தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு வாசிக்கக்கூடிய அந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் தற்போது அந்த தீர்ப்பு என்பது வாசித்துக் கொண்டு வருகிறார். சிகாமணி. செல்வராஜ், ஏற்கனவே 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவித்திருந்த நிலையில் மத்திய மாநில அரசுகளின் அறிக்கைக்காக தீர்ப்பு வாசிப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பினை வாசித்து வருகிறார். அதில் மிக முக்கியமாக இந்த சம்பவம் என்பது ஒரு பழிவாங்கும் செயலாகவே நடந்திருக்கிறது என்பதையும் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இவர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது?
குறிப்பாக இதற்கு முன்பாக இது போன்ற ஒரு வழக்குகள் நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கான மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகன் ஆகிய இரண்டு பேரும் காவல் நிலையத்தில் விசாரணை என்ற பெயரில் மிக கொடூரமான தாக்குதல் நடத்தி அவர்களை நேரடியாக கோவில்பட்டி கிளை சிறையில் அடைத்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் மீது மிக கடுமையான தாக்கியது போதும் கூட அவர்களுடைய உடை அனைத்துமே இரத்த கரையானது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். குறிப்பாக அந்த காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கூட அங்குள்ள ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் உதவி ஆய்வாளர் ரகுகணேஷ் ஆகிய இரண்டு பேரும் இணைந்து அழித்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் பிறகு அந்த சிபிஐ நேரடியாக விசாரணை மேற்கொண்டு அந்த தகவலை அவர்கள் இருவரும் மற்றும் அந்த காவலர்கள் 9 பேரும் தாக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை கூட அவர்கள் நேரடியாக அதில் இருந்து ரெக்கவரி செய்து அதன் பிறகு அவர்கள் நேரடியாக அங்குள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் ஒப்படைத்தார்கள். இவர்களின் இருவரோட உடல் அந்த பிரேத பரிசோதனையில் கூட வீடியோவை பார்க்கும் போதும் கூட அவர்கள் அந்த நீதிபதி அந்த காட்சிகளும் நேரடியாக பார்த்துள்ளார். ஏனென்றால் நேரடியாக அவர்கள் இருவரோட உடலும் வீடியோ அந்த உடல் பிரேத பரிசோதனை செய்யும் போது கூட முழுமையாக வீடியோ பதிவு செய்து அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த வழக்கில் காவல்துறை என்பது மட்டுமில்லாமல் ஒரு சாமானிய மக்களை நேரடியாக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கொடூரமாக தாக்கக்கூடியது ஏன் என்பதுதான் நீதிபதியோட கேள்வியாக இருக்கிறது. என்னென்றால் இந்த விஷயத்தில் தந்தை மகன் ஆகிய இரண்டு பேரும் அவருடைய வீட்டுக்கான வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரத்தை துளைத்து அந்த குடும்பம் தன்னந்தனியாக தங்களுடைய அந்த வாழ்நாள் இல்லை தங்களுடைய கணவனை இழந்தும் மகனை இழந்தும் அந்த தாய் படக்கூடிய அந்த சூழ்நிலையில் வேறு யாரும் படக்கூடாது என்பதும் நீதிபதியோட கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் காவல் நிலையத்தில் வைத்து மிக கடுமையாக தாக்கி கிளை சிறையில் உயிரிழந்த சம்பவம் என்பது நாடே உற்று நோக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. இது போன்ற சம்பவத்திற்கு கண்டிப்பாக மரண தண்டனை விதிக்கலாம் எனவும் நீதிபதியோட கருத்தாகவும் இருக்கிறது. அதே போல சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களும் இந்த வழக்கை என்பது உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த சில தினங்களாகவே இது தொடர்பாக ஒரு பேச்சுவாக்கில் சொல்லும் போது கூட இவர்கள் இருவருக்கும் கண்டிப்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டே ஆகப்பட வேண்டும் என்பதால் சமூக ஆர்வலரும் சாமானிய பொதுமக்களும் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் காவல்துறை பணியில் இருந்தாலும் கூட ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பேரை மிக கம்புகளால் கொண்டு மிக கடுமையாக தாக்கிய சம்பவத்தினால் அவர்கள் இரண்டு பேரும் உயிரிழந்த சம்பவத்திற்காக மரண தண்டனையை விதிக்கலாம் எனவும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். சிகாமணி செல்வராஜ், உச்சபட்சமாக இவர்களுக்கு குற்றவாளிகள் என நிரூபணமாகியுள்ள சூழலில் மரண தண்டனை விதிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக இந்த தீர்ப்பு எதுவும் முக்கியமான அம்சங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே அப்போது இருந்த அவர்களுடைய சகோதரிக்கு அரசு வேலை என்பது வழங்கப்பட்டு தற்போது அவர் தென்காசியில் உள்ள வருவாய்த்துறை ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் அவர்களுக்கான நிதி உதவி என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டு உள்ளது. இருந்த போதிலும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் அவர்களுக்கான நிதி உதவியை வழங்கினார்கள். ஆனால் இருந்த போதிலும் இரண்டு பேருக்கும் என இந்த பதவியில் இருக்கக்கூடியது ஒரு ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், காவலர்கள் ஆகிய 9 பேர் கொண்ட குழுவினர் இருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே இருந்த ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் என்பவர் இறந்துவிட்டார். மொத்தம் 10 பேர் இதை அக்யூஸ் என சொல்லக்கூடியதாக அவர்கள் மீது விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. தற்போது 9 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். ஆனால் 9 பேரிலும் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் ஆகியவை அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்களிடம் இருந்து ஏற்கனவே அந்த சொல்லக்கூடிய அந்த அபராதம் என்பது விதிக்கப்படலாம். ஏன்னா இரண்டு தந்தை மகன் ஆகிய இரண்டு பேரும் உயிரிழந்த சம்பவத்திற்கான அவர்கள் வீட்டிற்கு தேவையான அந்த நிவாரண உதவி என்பது நீதிமன்றம் மூலமாக ஒவ்வொரு வழக்குக்கும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஏன்னா நீதிபதிகளே அவர்கள் குடும்பத்தை பார்த்திருப்பார்கள், அவர்களுடைய குடும்பத்திலும் விசாரணை மேற்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கான அடுத்த பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு அவர் குடும்பம் இருக்கிறது என்பது தொடர்பாக நீதிபதி விசாரணை நடத்தியிருப்பார்கள். ஆகவே இந்த விசாரணையின் பேரில் கண்டிப்பாக ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், காவலரிடமிருந்தும் ஒரு அபராதம் என்பது மிக அதிகமாக விதிக்கப்படலாம் எனவும் நீதிபதியோட கருத்தாக இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இவர்களுக்கான மரண தண்டனை மற்றும் மிக அதிகமாக லட்சக்கணக்கில் கூட இந்த அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் நீதித்துறையில் கூறப்பட்டு வருகின்றன. அது போன்ற இவர்களில் ஒவ்வொருவரிலும் இதுவரை எந்த அளவிற்கு சம்பளத்தை அரசிடமிருந்து வாங்கினார்கள், அதனிலிருந்து ஒரு பங்கு என்பது இவர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்பதாகவும்
கூறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சிகாமணி. செல்வராஜ், சமீப காலமாக நாம் மரண தண்டனை என்ற ஒரு தீர்ப்பை இதுவரை நாம் அவ்வப்போது பார்த்தபடி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த சம்பவத்தில் தற்பொழுது மரண தண்டனை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் கூட மடப்புறம் கோயில் காவலாளியும் இதே போல ஒரு லாக்அப் மரணம் என்று கூறலாம். அந்தபடி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவத்தில் தண்டனையானது அனுபவிக்கப்படுகிறது. இது ஏற்கனவே வெளியாகியிருந்தால் இதை போன்ற ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்காது என்பது மக்களுடைய ஒரு பார்வையாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த மரண தண்டனை என்று தீர்ப்பு அறிவிக்கப்படுமேயானால் இதனை எதிர்த்து மேல்முறையீடு போவதற்கு குற்றவாளிகளிடம் எதுவும் திட்டம் இருக்குமா? நிச்சயமாக ஏற்கனவே மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்டால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 அல்லது 20 நாட்களுக்குள் அவர் நேரடியாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கான அப்பீல் என சொல்லக்கூடியதற்காக செல்லலாம். ஏனென்றால் இதற்கு முன்பு மரண தண்டனையாக இருக்கட்டும் அல்லது இரட்டை ஆயுள் தண்டனை என்பது விதிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் சென்று அந்த தண்டனை என்பது குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அங்கு உள்ள நீதிபதிகளோட விசாரணைக்கு பிறகு, ஏனென்றால் அங்கு விசாரணையின் போது ஆர்கியூமெண்ட் என சொல்லக்கூடிய அந்த ஆர்கியூமெண்ட் எதுவுமே இருக்காது. இங்குள்ள தீர்ப்புகளை மையமாக வைத்துதான் அந்த தண்டனை என்பது குறைக்கப்படுமா அல்லது அதனை தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்பு இருக்க முடியுமா என்பதை அவர்கள் நீதிபதி தான் முடிவு செய்வார்கள். அந்த வகையில் தான் தற்போது இவர்களுக்கான அந்த மரண தண்டனை என்பது சிபிஐ நீதிமன்றத்தில் வழங்கிவிட்டால் அந்த நீதிபதி முத்துக்குமர் நேரடியாக நீங்க அப்பீல் சென்று நேரடியாக உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் சென்று உங்களுக்கான தகவல்களை அங்கு தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிப்பார். அவங்களுக்கான பிரேயர் என சொல்லக்கூடியது அவர்களுக்கான பிரேயர் என சொல்லக்கூடியதை உயர் நீதிமன்றத்தில் நேரடியாக தெரிவித்து அதற்கான தண்டனை குறைப்பதற்காக நீங்கள் நேரடியாக இதை அப்பீல் செய்யலாம் என்பதுதான் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் என எந்த நீதிமன்றத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட் என சொல்லக்கூடிய அந்த நீதிபதி என்பது அந்த தீர்ப்பை வழங்குகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அப்பீல் செல்வது வழக்கம். ஆகவே இது பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு வழக்காகவும் அனைவராலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்காகவும் இருப்பதன் காரணமாக இந்த 9 பேருக்கும் மரண தண்டனை என்பது விதிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. அல்லது இரட்டை ஆயுள் தண்டனை என்பது என ஒவ்வொரு பிரிநாட்டு என சொல்லக்கூடியது ஒரு கொலை வழக்காக பதிவு செய்யக்கூடியது. ஆகவே இந்த இரட்டை ஆயுள் தண்டனை கூட அவர்களுக்கான தற்போது பாருங்க நேரடியாக குற்றவாளி உட்பட அறிவிக்கப்பட்ட 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை என்பது நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல அந்த 9 பேருக்கும் மரண தண்டனை என்பது தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே இதுதான் அவருடைய தீர்ப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் நீதிபதி என்பது ஒரே வீட்டில் 2 பேர் தங்களுடைய அந்த அவர்களுக்கான அந்த கொடூர கொலை என சொல்லக்கூடிய அந்த சம்பவத்திற்காக சிறீதர் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் 9 பேர் அந்த கைது செய்யப்பட்ட நிலையில அவர்களுக்கான அந்த மரண தண்டனை விதிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. அந்த 9 பேருக்கும் மரண தண்டனை காவலர்களுக்கான மரண தண்டனை என்பது தற்போது நீதிபதி முத்துக்குமரன் வாசித்துக் கொண்டு வருகிறார். அது போன்றதான் நாம் ஏற்கனவே பேசக்கூடியது போலவே அவர்களுக்கான காவலர்களுக்கு மரண தண்டனை என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. செல்வராஜ், ஏற்கனவே நீங்கள் கூறியது போல தற்பொழுது நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது தீர்ப்பை. குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி இது போன்ற குற்றங்கள் செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை என்ற பயம் வேண்டும் என்ற அடிப்படையில் நீதிபதி முத்துக்குமரன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை தற்பொழுது வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து இந்த தீர்ப்பின் சாராம்சமாக அடுத்து இவர்கள் உச்சநீதிமன்றமோ அல்லது தொடர்ந்து மேல்முறையீடு செல்வதற்கான வாய்ப்பினை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறாரா? இல்ல, அவர் இது ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் தண்டனை என்பது விதிக்கப்பட்ட பிறகு அவர்கள் மேற்முறையீடாக அந்த நீதிமன்றத்திற்கு செல்லலாம் என்பதுதான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் என்பது அந்த நீதிபதியே வழங்கி விடுவார். என்றால் இத்தனை நாட்களுக்குள் நீங்க நேரடியாக மேல் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். உங்களுக்கான பிரேயர் என சொல்லக்கூடியதை நீங்க நேரடியாக பார்க்கலாம். அது தொடர்பாக நீதிபதியிடம் முறையிடலாம் என்பதுதான் ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பாக உள்ளது. ஏனென்றால் காவலர்களா இருந்தாலும் கூட பொதுமக்களா இருந்தாலும் கூட எல்லாத்திற்கும் உயிர் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் தந்தை மகன் ஆகிய 2 பேரும் ஒரே குடும்பத்தில் உயிரிழந்த சம்பவம் தான் தற்போது மரண தண்டனை என்பது தகுதியானது எனவும் நீதிபதி என்பது தெரிவித்துள்ளார். ஏனென்றால் காவலர்கள் நடைபெறும் கொலை மரணம் தண்டனைக்கு தகுதியானதுதான். எனவே அவர்கள் மரண தண்டனை என்பது நாம் ஏற்கனவே எதிர்பார்த்ததான். ஏன்னா முதல் குற்றவாளியாக காவல்துறை ஆய்வாளர் தெரிந்ததற்கு மரண தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுவதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். நாம் ஏற்கனவே
அவர்கள் தெரிவித்தது போலவே ஒவ்வொரு என்னன்னா அந்த இவர் ஏற்கனவே நம்ம அப்ரூவலா நான் ஆகிறேன் என ஸ்ரீதர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்துக்கு நான் நடந்த விவரங்களை தெரிவிக்கிறேன் என தெரிவித்த போதும் அந்த சிபிஐ நீதிமன்றம் அது அவரை ஏற்க மறுத்துவிட்டது. ஆகவே முதல் குற்றவாளியான காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் என்பது தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அவர் மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. 15 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது நம்ம ஏற்கனவே தெரிவித்தோம். என்னதான் இது 15 லட்சம் ரூபாய் என்பது அபராதமாக விதிக்கப்படும் என்பது நம்ம ஏற்கனவே தெரிவித்தோம். ஏன்னா லட்சக்கணக்கில் அவருடைய ஒரு ஆய்வாளர் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு சம்பளம் வாங்கியிருப்பார், அவரால் இந்த 15 லட்சம் ரூபாய் கட்ட முடியுமா என்பதுதான் அவருடைய பொருளாதாரம். ஏற்கனவே நீதிபதி கேட்டது அவர்களுக்கான மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்கான இதை தெரிவிக்கப்பட வேண்டும் என தெரிவித்ததா, அது அப்படித்தான் 15 லட்சம் ஏற்கனவே தெரிவித்தோம். என்னன்னா லட்சக்கணக்கில் இதுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் என கூறப்படுகிற சூழ்நிலை முதல் குற்றவாளியான காவல்துறை ஆய்வாளர் சிறுவருக்கு மரண தண்டனை மற்றும் 15 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அந்த லட்சக்கணக்கில் உள்ள அந்த அபராதம் என்பது குறிப்பாக அங்க வரக்கூடிய இது போன்ற காவலர்களுக்கும் இது போல அதிகமாக அவர்களுக்காக அந்த அபராதம் என்பது விதிக்கப்படலாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், கொடுமையிலும் கொடுமையானது ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸுக்கு எதிரான பொய் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதை சொல்லியிருந்தார்கள். அதே போல சிசிடிவி கேமராவில் இருந்த அந்த காட்சிகள் அனைத்துமே அவரை தாக்கக்கூடிய காட்சிகளுமே அழைக்கப்படுவது ஒரு மிகப்பெரிய குற்றமாகவும் தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் தந்தை மகன் என குடும்பத்தில் 2 பேரும் இழந்ததுதான் இந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாகும். எதிர்காலத்தில் இது போன்ற குற்ற நிகழ்வுகள் நடக்காத வகையில் தான் தீர்ப்பு என்பதை அந்த நீதிபதி என்பதை தெரிவித்துள்ளார். பொதுவாக காவல் நிலையத்தில் நிகழ்த்தப்படும் குற்றங்களுக்கு நேரடியாக சாட்சி இருக்காது. இந்த வழக்கில் சிசிடிவி காட்சி சமைக்கப்பட்டது. அதே போல ஒரு பெண் காவலரும் தன்னுடைய அங்கு நடந்த விவரங்களை தனது மனம் மாறி அவரே நேரடியாக சாட்சி சொன்னது ஒரு மிகப்பெரிய அந்த வழக்குக்கு ஒரு திருப்பு முனையாகவே இருந்தது. எதிர்காலத்தில் இது போன்ற குற்ற நிகழ்வுகளை நடக்காத வேண்டும் நீதிமன்றத்தில் நினைக்கிறது. ஆகவே பொருளாதார ரீதியாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நீதிபதியோட கருத்தாகவும் இருந்துள்ளது. காவலர்கள் நடைபெறும் கொலை மரண தண்டனை தகுதியானதும் எந்த முந்தைய வழக்கிலும் கூறப்படுகிறது என்பது போலவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்போது சாத்தான்குளத்தில் காவல் நிலையத்த சிறுவருக்கு முதல் கட்டமாக அந்த தண்டனை என்பது தற்போது வாசிக்கப்பட்டு வருகிறது. அதன் போலதான் அவர்களுக்கான சிறுவருக்கு மரண தண்டனை மற்றும் 15 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக அந்த ரகு கணேஷ் மற்றும் அவர்களுக்கான சார்பு அந்த பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேருக்கு சாகும் வரை தூக்கு தண்டனை என்பது விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அபராதம் மற்றும் வேறுபாடுபடுகிறது என்பதும் தெரிவிக்கிறேன். ஏன்னா நம்ம தெரிவித்தது போலவே 9 பேருக்கும் அந்த மரண தண்டனை என்பது தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நேரடியாக A1 என சொல்லக்கூடிய அந்த சிறிதர் ஆய்வாளர் சிறிதருக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்ட நிலையிலும் அந்த வழக்கில் உள்ள 9 பேருக்கும் சாகும் வரை தூக்கு தண்டனை என்பதை நீதிபதி தற்போது அந்த தீர்ப்பை வாசித்துள்ளார். இந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக தான் இருக்கிறது. யாராக இருந்தாலும் ஒரு எந்த காரணமும் இல்லாமல் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தந்தை மகன் ஆகிய 2 பேரும் மிக கொடுமையாக தாக்கி அவர்கள் இரத்த வெள்ளத்தில் காவல் நிலையத்தில் இருந்ததை பொதுமக்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் அப்போது மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். அதன்படிதான் நேரடியாக இந்த வழக்கு என்பது தற்போது 9 காவலர்கள் அந்த சிறிதர் ஆய்வாளர் உட்பட 9 பேருக்கும் மரண தண்டனை என்பதை அந்த நீதிபதி தற்போது வழங்கியுள்ளார். இந்த தீர்ப்பு என்பது ஏற்கனவே பல முறை தங்களுடைய அவர்களுடைய பொருளாதாரம் அந்த என்ன அளவுக்கு இருக்கிறது, அவருக்கான அந்த 9 பேர் தூக்கிலிட்டு தங்களுடைய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நீதிபதியோட கருத்தாகவும் இருக்கிறது. மேலும் 15 லட்சம் ரூபாய் அபராதம் என்பதும் அந்த அபராதத்தை உடனடியாக அவர்கள் செலுத்த வேண்டும் என்பதும் நீதிபதியோட கருத்தாக இருக்கிறது. செல்வராஜ், காவல் ஆய்வாளர் முதல் குற்றவாளியான காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு தூக்கு தண்டனையும் 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை, சாகும் வரை தூக்கு தண்டனை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை விவரம் தொடர்பான விரிவான விவரங்களை மேலும் ஒரு முறை வழங்கலாம். நிச்சயமாக நம்ம ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த கொரோனா காலத்தில் தனது செல்போன் கடையை திறந்து வைத்ததால் ஜெயராஜை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் மிக கடுமையாக தாக்கிய போது அவரது மகன்
மற்றும் பெனிக்ஸ் ஆகியோர் நேரடியாக தடுத்த போதும் அவர் மீது மிக கடுமையான தாக்குதலில் காவல் நிலையத்திற்குள்ளேயே தங்களுடைய அந்த காவலர்கள் தாக்கிய சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மிக அதிகமாக பேசப்பட்ட நேரத்தில் தான் இந்த வழக்கில் உள்ள அந்த காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 10 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள். ஏற்கனவே சிறப்பு உதவி ஆய்வாளர் ஒருவர் ஏற்கனவே உடல்நலக் குறைவால் இந்த வழக்கில் உயிரிழந்ததை தொடர்ந்து 9 பேர் இந்த வழக்கு தற்போது வரை இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. மதுரையில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது விசாரித்த போதிலும் இந்த வழக்குக்கான இந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக இந்த தீர்ப்பு என்பது இன்று வெளிவந்துள்ளது. காவலர்கள் அந்த ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வாழ்நாள் முழுவதிலும் சாகும் வரை தூக்கிலிட்டு தண்டனை விதித்த நீதிபதி முத்துக்குமரன் என்பது ஒரு அதிரடியாக தீர்ப்பு என்பதை வெளியிட்டுள்ளார். மேலும் ஸ்ரீதர் சொல்லக்கூடிய அந்த ஆய்வாளர் ஸ்ரீதர் அவர்களுக்கான அபராதமும் 15 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் ஒரு தந்தை மகன் ஆகிய 2 பேரும் உயிரிழந்த சம்பவத்திற்காக அவர் குடும்பத்திற்காக குறிப்பாக அந்த குடும்பத்தில் உள்ள 2 சகோதரிகள், அவருக்கான ஒரு அக்காவும் ஒரு தங்கை ஆகிய 2 பேரும் அவர் தாய் ஆகிய 3 பெண்களாக இருப்பதன் காரணமாக அவர்களின் பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் குடும்பத்தை ஏற்கனவே அவர்கள் நடத்த முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் அவர்களுக்காக அந்த 15 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த பணம் என்பது அவர்களுக்கான வழங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக தற்போது வரை அவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் அந்த அபராதம் என்பது விதிக்கப்பட்ட சூழ்நிலையும் அவர்கள் நேரடியாக அந்த 9 பேர் காவலர்களுக்கும் தற்போது மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னதான் ஒரு காவலர்கள் 9 பேருக்கும் அந்த சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் என தண்டனை விதித்த நீதிபதி முத்துக்குமரன் என்பது ஒரு அதிரடியான உத்தரவை என்பது பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு மூலமாக தற்போது தமிழகம் மட்டுமில்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய தமிழக அனைவருக்கும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கு என்பது கடந்த சில மாதங்களாகவே இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியே வந்துவிடும் என தெரிவித்த போது கடந்த 2 வாய்தா என சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 9 காவலர்களும் குற்றவாளிகள் என நீதிபதி தீர்ப்பு வழங்கிய பிறகும் அவர்களுக்கான அந்த மத்திய மாநில அரசில் அவர்களுக்கான பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான அவர்கள் இருக்கிறது என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி தங்களுக்கான நீதிமன்றத்தில் தங்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என தெரிவித்தால் அதன்படிதான் இன்று மத்திய மாநில அரசுகள் தங்களுக்கான தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அந்த குற்றவாளிகள் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அந்த அபராத தொகை என்பதும் தற்போது வாசிக்கப்பட்டுள்ளது. இந்த அபராத தொகையும் அவருக்கு வாசிக்கப்பட்டது கூடாலும் கூட இந்த வழக்கு என்பது அனைவராலும் பேசப்படக்கூடிய வழக்கு. நீதிமன்றத்திற்கு அனைவரும் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் உலக தமிழர்கள் அனைவருமே ஒரு சல்யூட் அடிக்கக்கூடியதாக அந்த 9 காவலர்களுக்கும் தூக்கு தண்டனை என்பது விதிக்கப்பட்ட நிலையிலும் அந்த அபராத தொகையும் என்பது அவர்களுக்கான விதிக்கப்பட்டுள்ளது. இதனை ஒட்டுமொத்தமாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குறிப்பாக ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர் குடும்பத்தினரும் மிகப்பெரிய ஒரு வரவேற்றுள்ளார்கள். ஏனென்றால் அவருடைய சகோதரி கூட தெரிவித்திருந்தார், எனது தம்பி மற்றும் எனது தந்தையை இழந்து நாங்கள் நடுரோட்டில் இருக்கிறோம். இந்த 9 போலீசார்களுக்கும் சரியான தண்டனை நீதிமன்றம் வழங்கினால் இந்த நீதியை நாங்கள் தலைவணங்கி ஏற்போம் என கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார். அதன்படி 9 பேருக்கும் தூக்கு தண்டனை என்பது விதிக்கப்பட்ட நிலையில அவர் குடும்பத்தினர் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைவரும் குறிப்பாக உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் இது போன்ற ஒரு தீர்ப்பை மிக அதிகமாக அவர்கள் ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் நேரடியாக இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் 9 பேரும் அப்பீல் செய்வார்கள். உயர் நீதிமன்றத்தில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அல்லது உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். நேரடியாக என்னடா காவலர்கள் 9 பேரும் காவலர்கள் என்பதன் காரணமாக அவர் நேரடியாக உச்ச நீதிமன்றத்திலே நாடலாம். இது போன்ற ஒரு வழக்கு என்பது ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு லாக்அப் செட்டில் தற்போது காவலர்களுக்கான அந்த லைஃப் என சொல்லக்கூடிய ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் அந்த காவலர்களில் ஒருவர் நேரடியாக சென்று உச்ச நீதிமன்றத்தை நாடி அதில் ஒருவர் வெளியே வந்துள்ளார், மற்றவர்கள் சிறைச்சாலை. அது போல இது உச்ச நீதிமன்றத்திற்கும் மாறலாம். ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்திற்கு 1.40 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். அதான் இவங்க 9 பேரிடம் இருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த தொகை என்பது அவர்களுக்கு 1.40 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். நம்ம ஏற்கனவே தெரிவித்ததான், ஏன்னா லட்சக்கணக்கில் அவருக்கு வழங்கலாம் அல்லது என்ன ஒரே வீட்டில் 2 பேர் இறந்ததனால் ஒவ்வொருடமிருக்கும்
அந்த தொகை அபராத தொகை என்பது வசூலிக்கப்பட்டு 1.40 கோடி ரூபாய் இழப்பீடாக அந்த அரசிடம் அவர்களிடமிருந்து இழப்பீடு வாங்கி அரசுக்கு வழங்கலாம். 1.40 லட்சம் ரூபாய் ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கவும் அவர்கள் உத்தரவிட்டார். ஏன்னா தமிழக அரசும் வழங்கலாம், குறிப்பாக இவற்றிலிருந்து ரெக்கவரி பண்ணியும் வழங்கலாம் என சொல்லப்படுகிறது. ஆகவே இது போன்ற தீர்ப்புகள் ஒரு பரபரப்பான தீர்ப்புகள் என்பது தற்போது வாசிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில இந்த வழக்கை உற்று நோக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில இந்த வழக்கில் உள்ள தீர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய உத்தரவாக இருக்கிறது. என்றால் அவர் குடும்பத்திற்கு ஏற்கனவே அரசு சார்பிலும் பல்வேறு அரசியல் கட்சியிலும் அவர்களுக்கான நிவாரண உதவி என்பது வழங்கிய பிறகும் தற்போது இழப்பீடாக 1.40 கோடி ரூபாயை நீதிபதி தற்போது அவர்கள் உத்தரவிட்டுள்ள சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களுக்கான 1.40 கோடி ரூபாய் இழப்பீடு என்பது வழங்க வேண்டும் என